Hi friends, welcome to Career Assist Tamil Official. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து நோட்டிஃபிகேஷன் 2026 and 27 வந்திருக்கு. இது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு டே டு டே ரீச் ஆகும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோஸ்ல ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜாப்காக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோஸ்ல ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்பிள் பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चंस பத்தின டீடைல்ஸா கேட்டிருக்கீங்க. சோ இது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேங்க் ஆஃப் இந்தியால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா போஸ்ட் நேம். கிரெடிட் ஆஃபீஸர் GBO ஸ்ட்ரீம். GBO னா ஜெனரல் பேங்கிங் ஆஃபீஸர். ஓகேவா? போஸ்ட் நேம் என்ன? கிரெடிட் ஆஃபீஸர் GBO ஸ்ட்ரீம். இதான் போஸ்ட் நேம். நெக்ஸ்ட் ஜாப் டைப். ஜாப் டைப் பாத்தீங்கன்னா ரெகுலர் பெர்மனன்ட் ஆஃபீஸர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் தான் இது. நெக்ஸ்ட் கெரியர் growth எப்படி இருக்கும்னா செலக்டடான கேண்டிடேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயினிங் ஆகும்போது கிரெடிட் ஆஃபீஸர்ஸா தான் நம்ம ஜாயின் ஆகுவோம். ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா பேங்க் ப்ரொமோஷன்ஸ் பாலிசிக்கு ஏத்த மாதிரி ரெக்வயர்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டியை நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கனாலே மத்த ஜெனரல் பேங்கிங் ஆஃபீஸர்ஸ் மாதிரியே நமக்கு ஹையர் கிரேட் அண்ட் ஹையர் ஸ்கேல் ப்ரொமோஷன்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சோ அதனால சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி டெபாசிட். இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்லாம் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் பே பண்ணணும். ஆஃபீஸர்ஸ் இன் மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 2ல இருக்க போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றவங்க எல்லாம் 2 lakhs rupees டெபாசிட் அமௌண்ட் நீங்க பே பண்ணணும். ஆஃபீஸர்ஸ் இன் மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் லெவல் 3க்கு வந்து 3 lakhs அமௌண்ட் நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் பே பண்ணணும். ஆஃபீஸர்ஸ் இன் சீனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் லெவல் 4க்கு வந்து 3 lakhs அமௌண்ட் நீங்க செக்யூரிட்டி டெபாசிட்டா பே பண்ணணும். இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு நீங்க 3 years வந்து இந்த பேங்க் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு அமௌண்ட் நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் நீங்க பே பண்ணிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இன் கேஸ் நீங்க 3 yearsக்கு பிஃபோராவே நீங்க இந்த பேங்க்ல இருந்து லீவ் ஆகுற உங்களுக்கு சிச்சுவேஷன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் பே பண்ண அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வேகன்சி. கிரெடிட் ஆஃபீஸர் GBO ஸ்ட்ரீம்ல ஓவராலா 779 வேகன்சிஸ் இருக்கு. கிரெடிட் ஆஃபீஸர் GBO ஸ்ட்ரீம் மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 2ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குன்னா 677 வேகன்சிஸ் இருக்கு. கிரெடிட் ஆஃபீஸர் GBO ஸ்ட்ரீம் மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 3ல பாத்தீங்கன்னா 61 வேகன்சிஸ் இருக்கு. கிரெடிட் ஆஃபீஸர் GBO ஸ்ட்ரீம்ல சீனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 4ல வந்து ஓவராலா 41 வேகன்சிஸ் இருக்கு. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 779 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பர்சனல் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேட்டகரியில இருக்கவங்களுக்கும் வேகன்சிஸ் இருக்கு. எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாக்கான போஸ்டிங் தான். எங்க வேணாலும் நம்மளுக்கு போஸ்டிங் போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. டோட்டல் வேகன்சிஸ் வந்து 779. சோ நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வேகன்சிஸ்க்கு சான்சஸ் இருக்கு. சோ அதனால எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ் வந்து இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் salary. கிரெடிட் ஆஃபீஸர் GBO ஸ்ட்ரீம் மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 2க்கு எவ்வளவு salary-னா 64,820 rupeesல இருந்து 93,960 rupees salary. எவ்ரி இயருமே இன்கிரிமெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் வந்து 2,340 rupees இன்கிரிமெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் 10 years வந்து 2,680 rupees இன்கிரிமெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் கிரெடிட் ஆஃபீஸர் GBO ஸ்ட்ரீம்ல மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 3க்கு பாத்தீங்கன்னா 85,920 rupeesல இருந்து 1,05,280 rupees வரைக்கும் salary. ஃபர்ஸ்ட் 5 years பாத்தீங்கன்னா 2,680 rupees இன்கிரிமெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் 2 yearsக்கு வந்து 2,980 rupees இன்கிரிமெண்ட் இருக்கு. அடுத்து கிரெடிட் ஆஃபீஸர் GBO ஸ்ட்ரீம்லயே வந்து சீனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 4 இவங்களுக்கு எவ்வளவு salaryனா 1,02,300 rupeesல இருந்து 1,20,940 rupees வரைக்கும் salary இருக்கு. சோ எவ்ரி இயருமே இன்கிரிமெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் 4 years பாத்தீங்கன்னா 2,980 rupees இன்கிரிமெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் 2 yearsக்கு வந்து 3,360 rupees இன்கிரிமெண்ட் இருக்கு. சூப்பர் salary இருக்கு. சோ அதனால எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி பேசிக் பே மட்டும் நம்மளுக்கு வராது. அதர் அலவன்ஸ் எல்லாமே இதுல வரும். ஓகேவா? இப்போ salary கிளியரா புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். கிரெடிட் ஆஃபீஸர் மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 2, கிரெடிட் ஆஃபீஸர் மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 3, கிரெடிட் ஆஃபீஸர் சீனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 4 இந்த 3 போஸ்ட்லயுமே வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே சேம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ்னா என்னன்னா 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து எனி டிகிரி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். 60% ஆஃப் மார்க்ஸ் மேல நீங்க குவாலிஃபை ஆயிருக்கணும். SC ST கேட்டகரியில OBC கேட்டகரியில இருக்கவங்க 55% ஆஃப் மார்க்ஸ் மேல நீங்க குவாலிஃபை ஆயிருக்கணும். கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி தான் நீங்க படிச்சிருக்கணும். செகண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து CA இல்ல CMA இல்ல ICWA இல்ல CS CFA படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த 3 போஸ்ட்டுக்குமே வந்து ஒரே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா படிச்சிருந்தாலும் ஓகே தான், படிக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்லயுமே வந்து இந்த 3 போஸ்ட்டுக்குமே வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து 2 years போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி இன் என்னென்ன நீங்க படிச்சிருக்கலாம்னா காமர்ஸ் இல்ல பேங்கிங் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் நீங்க படிச்சிருக்கலாம். ஆர் எல்ஸ் எனி அதர் கிரெடிட் ரிலேட்டட் ஃபீல்ட் நீங்க படிச்சிருந்தீங்கனாலும் இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா MBA PGDBM இல்ல CA CFA CMA இல்ல ICWA நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் கிரெடிட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இன் ட்ரேட் ஃபினான்ஸ் இல்ல MSME ஃப்ரம் IIBF இதெல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்கனாலும் இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தா மட்டும் தான் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ண முடியாது. சோ அதனால
அதனால ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கிரெடிட் ஆஃபீஸர் மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 2க்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் ஆவது உங்களுக்கு கம்பல்சரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுலயே வந்து 2 இயர்ஸ் வந்து கம்பல்சரி எதுல இருக்கணும்னா MSME கிரெடிட் இல்ல கமர்ஷியல் கிரெடிட் இல்ல ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் மிடில் அண்ட் லார்ஜ் கிரெடிட் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ்ல ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுல கம்பல்சரி 2 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். செகண்ட் கிரெடிட் ஆஃபீஸர் மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 3ல பாத்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ் ஆவது உங்களுக்கு கம்பல்சரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுலயும் 3 இயர்ஸ் வந்து MSME கிரெடிட்ல இல்ல கமர்ஷியல் கிரெடிட்ல ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் மிடில் அண்ட் லார்ஜ் கிரெடிட் இதுல கம்பல்சரி உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் கிரெடிட் ஆஃபீஸர் சீனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 4ல பாத்தீங்கன்னா மினிமம் 7 இயர்ஸ் ஆவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுலயும் வந்து 4 இயர்ஸ் வந்து கம்பல்சரி 4 இயர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த MSME கமர்ஷியல் கிரெடிட் ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் மிடில் அண்ட் லார்ஜ் கிரெடிட் அண்ட் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் NBFCல கம்பல்சரி உங்களுக்கு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இப்போ உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கிளியரா புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் பாத்தீங்கன்னா SC ST பர்சன்ஸ் பெஞ்ச்மார்க் டபிள்யூ கேட்டகரியில இருக்கவங்க வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் வந்து 175 rupees அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ். ஜெனரல் கேட்டகரி அதர்ஸ் பாத்தீங்கன்னா 850 rupees அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ். ஒன்லி ஆன்லைன்ல மட்டும் தான் பே பண்ணணும், ஆஃப்லைன் எதுலயும் பே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட். கிரெடிட் ஆஃபீஸர் GBO ஸ்ட்ரீம்லயே மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 2ல வந்து மினிமம் 25 இயர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 32 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கிரெடிட் ஆஃபீஸர் GBO ஸ்ட்ரீம்லயே மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 3ல பாத்தீங்கன்னா 28 இயர்ஸ்ல இருந்து 38 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கிரெடிட் ஆஃபீஸர் GBO ஸ்ட்ரீம்லயே கிரேட் 4 ஸ்கேல்ல வந்து 32 இயர்ஸ்ல இருந்து 45 இயர்ஸ் வரைக்கும் நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஒரு சில கேட்டகரி வந்து ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் இருக்கு, அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். SC ST கேட்டகரில இருக்கும் எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். OBC நான் கிரீமி லேயர் கேட்டகரில இருக்கும் எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பர்சனல் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேட்டகரில இருக்கும் எக்ஸ்ட்ரா 10 இயர்ஸ் வரைக்கும் நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1984 ஆன்டிசிக் ரியாட்ஸ்ல அஃபெக்ட் ஆன அவங்களோட ஃபேமிலிஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் கிளியரா புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ். செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளான செலக்ஷன் ப்ராசஸ் தான். பேங்க் பாத்தீங்கன்னா 2 விதமா கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்றாங்க. ஒன்னு வந்து ஆன்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க, அடுத்தது வந்து பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் பண்றாங்க. இன்னொன்னு விதம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்டே கண்டக்ட் பண்ணாம வெறும் பர்சனல் இன்டர்வியூ மட்டும் கண்டக்ட் பண்ணி கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்றாங்க. ஓகேவா? சோ அதனால 2 ப்ராசஸ் இருக்கு. எந்த ப்ராசஸ்னு பேங்க் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்கன்னா என்ன பேட்டர்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டோட்டலா வந்து 125 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்றாங்க. டோட்டல் டியூரேஷன்ஸ் வந்து 120 minutes. என்ன சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டட் क्वेश्चंस இருக்கும்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருந்து 25 क्वेश्चंस இருக்கும், ப்ரொஃபஷனல் நாலேஜ்ல இருந்து 100 क्वेश्चंस இருக்கும். டோட்டலா பாத்தீங்கன்னா 125 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்றாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஜஸ்ட் நீங்க குவாலிஃபை ஆனா போதும், பட் ஆனா நீங்க இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல குவாலிஃபை ஆகணும். நெக்ஸ்ட் இந்த ப்ரொஃபஷனல் நாலேஜ், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேப்பர்ல தான் நீங்க வந்து ஹை ஸ்கோர் மார்க் எடுக்கணும். ஹை ஸ்கோர் இந்த ப்ரொஃபஷனல் நாலேஜ் நீங்க ஹை ஸ்கோர் எடுத்தாதான் உங்களால செகண்ட் லெவலுக்கு மூவ் ஆக முடியும். செகண்ட் லெவல் வந்து இன்டர்வியூ. இந்த ஆன்லைன் டெஸ்ட்ல வந்து ப்ரொஃபஷனல் நாலேஜ் டெஸ்ட்ல மினிமம் ஜெனரல் கேட்டகரி அண்ட் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ஸ் கேட்டகரியில இருக்கவங்க 35% ஆஃப் மார்க்ஸ் மேல நீங்க குவாலிஃபை ஆகணும். SC ST OBC கேட்டகரி இந்த கேட்டகரியில இருக்கவங்க எல்லாம் 30% ஆஃப் மார்க்ஸ் மேல நீங்க குவாலிஃபை ஆகணும். இங்க வந்து கிளியரா சொல்லிருக்காங்க 5% வந்து உங்களுக்கு லெஸ் பண்ணிருக்காங்க. SC கேட்டகரி ST கேட்டகரி OBC கேட்டகரியில இருக்கவங்க 5% லெஸ் பண்ணி 30% ஆஃப் மார்க்ஸ் மேல நீங்க குவாலிஃபை ஆகணும் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கு. இப்போ ஓகேவா? இப்போ ஆன்லைன் எக்ஸாம் கிளியரா புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஆன்லைன் எக்ஸாம்ல எந்தெந்த கேண்டிடேட்ஸ்லாம் ஹை ஸ்கோர் எடுத்திருக்கீங்களோ அந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து இன்டர்வியூ லெவல் செகண்ட் லெவலுக்கு மூவ் ஆவாங்க. செகண்ட் லெவல் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ. எந்தெந்த கேண்டிடேட்ஸ்ல வந்து ஆன்லைன் எக்ஸாம்ல செலக்ட் ஆயிருக்காங்களோ அந்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்றாங்க. ஜெனரல் கேட்டகரி அண்ட் எக்கனாமிக்கல் வீக்கர் கேட்டகரியில இருக்கவங்க 50% ஆஃப் மார்க்ஸ் மேல நீங்க குவாலிஃபை ஆகணும். SC ST OBC பர்சனல் பெஞ்ச்மார்க் கேட்டகரியில இருக்கவங்க 45% ஆஃப் மார்க்ஸ் மேல நீங்க குவாலிஃபை ஆனாதான் உங்க நேம் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் செலக்ஷன்ஸ். ஃபைனல் செலக்ஷன்ஸ் எப்படி பண்றாங்கன்னா கேண்டிடேட்ஸோட ஆன்லைன் எக்ஸாமும் பிளஸ் இன்டர்வியூ இந்த 2 மார்க்கையும் கம்பைன் பண்ணி இந்த 2 மார்க்ஸ்ல எந்த கேண்டிடேட்ஸ் வந்து ஹை ஸ்கோர் எடுத்திருக்காங்களோ அந்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து ஜாப் கன்ஃபார்ம் ஆகும். இப்போ 2 கேண்டிடேட்ஸ் வந்து ஒரே மார்க் நீங்க எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னா இந்த 2 கேண்டிடேட்ஸோட ஏஜ் வந்து யாரோட ஏஜ் வந்து அதிகமா இருக்கும் அந்த கேண்டிடேட்ஸ்க்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ செலக்ஷன் ப்ராசஸ் கிளியரா புரிஞ்சுச்சா? இப்போ நெக்ஸ்ட் ஒருவேளை ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலன்னா எப்படி கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னா வெறும் பர்சனல் இன்டர்வியூ மட்டும் வச்சு கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்து இன்டர்வியூ பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. மினிமம் ஜெனரல் கேட்டகரி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில இருக்கவங்க 50% ஆஃப் மார்க்ஸ் மேல நீங்க குவாலிஃபை ஆகணும். SC ST OBC பர்சனல் பெஞ்ச்மார்க் கேட்டகரியில இருக்கவங்க வந்து 45% ஆஃப் மார்க்ஸ் மேல நீங்க குவாலிஃபை ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பெனால்டி இருக்கு. ஒரு ராங் ஆன்சர்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா 1/4 மார்க் கட் ஆகும். ஓகேவா? அடுத்தது வந்து எக்ஸாமினேஷன் சென்டர். ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் நடக்கும் கிளியரா கொடுத்திருக்காங்க. அகமதாபாத், காந்தி நகர், பெங்களூர், ஹூப்ளி, தார்வாட், பூபால், இண்டோர், உஜ்ஜைன், புவனேஸ்வர், சென்னை, கோயம்புத்தூர், தேஹ்ராடூன், டெல்லி, குவாஹாத்தி, ஹைதராபாத், ஆக்ரா, கான்பூர், மும்பை, தேனி, நேவி, மும்பை, MMR, பனாஜி, பாட்னா, ராய்ப்பூர், ராஞ்சி, ஷிம்லா,
பிலாஸ்பூர், திருவனந்தபுரம், எர்ணாகுளம் பேஜ் நம்பர் 11ல எக்ஸாமினேஷன் சென்டர் கிளியரா கொடுத்திருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டரை வந்து கிளியரா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கையில எடுத்துட்டு போகணுன்றது பேஜ் நம்பர் 12ல கொடுத்திருக்காங்க. கிளியரா இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, படிச்சு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துட்டு போனா பிரிண்ட் அவுட் ஆஃப் தி வேலிட் இன்டர்வியூ கால் லெட்டர் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போகணும். அடுத்தது வந்து சிஸ்டம் ஜென்ரேட் பண்ண பிரிண்ட் அவுட் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மையும் நீங்க கையில எடுத்துட்டு போகணும். ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் நீங்க ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போகணும். ஐடென்டி ப்ரூஃப் ஏதாவது கம்பல்சரி எடுத்துட்டு போகணும். மார்க் ஷீட்ஸ் நீங்க எல்லா சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்ஸ் நீங்க எடுத்துட்டு போகணும். கேஸ்ட் சர்டிஃபிகேட் நீங்க எடுத்துட்டு போகணும். இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போகணும். டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸும் எடுத்துட்டு போனீங்க. எக்ஸ் சர்வீஸ்மென் கேண்டிடேட்ஸ் அந்த எக்ஸ் சர்வீஸ்மென் அந்த சர்வீஸோட இதையும் நீங்க எடுத்துட்டு போகணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்க எடுத்துட்டு போகணும். ஓகேவா? இப்போ நான் மென்ஷன் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கம்பல்சரி நீங்க எடுத்துட்டு போகணும் அந்த டைம் ஆஃப் இன்டர்வியூ. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கையில வச்சிருக்கோன்றதை நீங்க இங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 16 இங்க கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்தாதான் வந்து உங்களால அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை ஃபில் பண்ண முடியும். என்னென்னா உங்களோட போட்டோகிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிக்னேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ஸ் நீங்க கைப்பட எழுதின ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ஸ் வேணும். வேலிடான பர்சனல் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் தேவைப்படும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கம்பல்சரி நீங்க வச்சிருக்கணும். உங்க மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து ஆக்டிவா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வேலிட் ஐடி ப்ரூஃப் வேணும். பேன் கார்டு இல்ல ஆதார் கார்டு இல்ல பாஸ்போர்ட், பெர்மனன்ட் டிரைவிங் லைசன்ஸ் இல்ல ஓட்டர் ஐடி கார்டு, இது ரெண்டு ஏதாவது ஒன்று நீங்க கையில கம்பல்சரி நீங்க வச்சிருக்கணும். ஓகேவா? இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்றப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க வச்சிருக்கணும்னு தெரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ப்ரொசீஜர். இந்த பேங்க் வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க அப்ளிகேஷன்ஸே ஃபில் பண்ணணும். வேற எந்த ராங்கான வெப்சைட்டையும் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க ஃபில் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பேஜ் இந்த ஃபர்ஸ்ட் நீங்க பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பேஜ் இது பண்ணணும். இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் காட்டும். இந்த ரெக்ரூட்மெண்ட்ல வந்து எந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க நீங்க பாத்துக்கோங்க. இங்கே இருக்கும் பாருங்க, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிரெடிட் ஆஃபீஸர் அண்ட் ஜிபிஓஸ் டீம் இன் வேரியஸ் ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸ். இதுதான் இந்த போஸ்ட்டுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ அதனால இது ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தோன்னே இந்த மாதிரி பேஜஸ் ஆகும். இதுல வந்து கிளிக் ஹியர் ஃபார் நோட்டீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும்னா இதுல பாத்துக்கணும். எலிஜிபிலிட்டி பார்த்துக்கணும் இதுல பாத்துக்கணும். கிளிக் ஹியர் ஃபார் அப்ளை ஆன்லைன். ஸோ இப்போ நம்ம வந்து அப்ளை ஆன்லைன் தான் பண்ண போறோம். அதனால இதை ஃபர்ஸ்ட் கிளிக் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தான் கேட்கும். இல்ல ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து கிளிக் ஹியர் ஃபார் நியூ புதுசா ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு தான் இந்த ப்ராசஸ். இப்போ நான் சொல்ல போற ப்ராசஸ் வந்து புதுசா ரெஜிஸ்டர் பண்றவங்க நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க நியூவா ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம் இங்க கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் நேமே திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்தது மிடில் நேம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மிடில் நேம் கொடுக்கோங்க. இல்லனா இந்த பாக்ஸ் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல கன்ஃபார்ம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. நீங்க இந்த இடத்துல என்ன டைப் பண்ணிருக்கீங்களோ அதுவே ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ஃபுல் நேம் கிளியரா வந்துடும். நெக்ஸ்ட் உங்க மொபைல் நம்பர், கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லனா விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல இமெயில் ஐடி மட்டும் கொடுங்க. இந்த இடத்துல @.com @yahoo அது இங்க என்ன வருமோ அது கரெக்டா நீங்க கொடுத்துக்கோங்க. இங்க வந்து கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி இங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இங்க கொடுத்திருக்க செக்யூரிட்டி கோட் இங்கே கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட். நீங்க என்ன பண்ணாலும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வந்தாதான் எல்லாமே வந்து சேவ் ஆகும். ஓகேவா? நீங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கலாம் எதுவுமே சேவ் ஆகாது. ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் வரும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் சேஃபா வச்சுக்கோங்க. சேஃபா நீங்க வச்சிருந்தீங்கன்னா தான் நம்ம லாகின் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல நம்மளால ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட். அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் ஸ்டார்டிங் டேட் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 30/6/2026. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸோட எண்டிங் டேட், அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் க்ளோசிங் டேட் வந்து 20th July 2026 ஓட ஆன்லைன் டேட் முடியுது. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியா நோட்டிபிகேஷன்ஸ் பத்தி கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து நீங்க என்கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது நோட்டிபிகேஷன்ஸ் பத்தி நான் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன்ஸ் பத்தி கிளியரா நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.